அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 12 ராசிகளுக்கும் மாறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் பற்றின ஒரு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நினைக்கலாம் இப்போ என்ன குரு பயிற்சின்னு சொல்லிட்டு. மே மாதம் 1ஆம் தேதி வரப்போகிற குரு பயிற்சியானது மிக பல மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வரப்போகுது. அப்படிப்பட்ட அந்த அதிரடி மாற்றங்கள் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள், அப்படிப்பட்ட பதிவுகள் தான் நம்முடைய இதில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் யார் நமக்கு கரெக்டாக இருக்காங்களோ இல்லையோ, ஒரு குருன்னு ஒருத்தங்க மட்டும் நமக்கு கரெக்டாக நமக்கு வழிகாட்டுதலாக நடந்துட்டாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே ஏறுமுகம் தாங்க. அதே மாதிரி தான் இந்த குரு பயிற்சி பலன்களும். இந்த குருவானவர் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி சரியில்லையா, சனி பயிற்சி சரியில்லையா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குரு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டாருன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் போய் சுப நிகழ்வுகள், குடும்பத்தில் மங்கள காரியங்கள், அப்படியே டக்குன்னு ஒவ்வொரு விஷயங்களாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட குரு பயிற்சியானது மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:01 துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறாருங்க. இதில் எந்தெந்த ராசிக்கு சுமாரான பலன்கள், சூப்பரான பலன்கள்ங்கிறத நம்ம பதிவில் பார்க்கலாம். அப்படி பார்க்க போகிற முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் உங்களோட பொருளாதாரம், அதாவது உங்களுடைய வருமானங்கள், இது எல்லாமே அடியோடு மாறப்போகுதுங்க. கடனை எல்லாம் நீங்கள் அடைக்க போகிறீங்க. உங்களுடைய சுப செலவுகள் எல்லாமே செய்ய போகிறீங்க. சொந்த நிலம், வீடு அப்படின்னு வாங்க எல்லாமே உங்களுக்கு கூடி வரப்போகுது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். குடும்பத்தில் மாறி மாறி ஒன் பை ஒன் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலவங்க கமெண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னப்பா புதுப்பணம் வந்துருச்சு அதனாலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்காங்கன்னு. அது மாதிரி உங்களை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் அடிப்பாங்க. அது மாதிரி புதுப்பணம் வந்தவங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையோட அந்த இதே மொத்தமாக எல்லாமே மாறப்போகுது. அடுத்த 18 மாதம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே மாதம் 13 2025 வரைக்கும் நீங்கள் நிறைய சாதனைகளை மேன்மேலும் குவிக்க போகிறீங்க. உங்களுக்கு வீடு, ஆரோக்கியம், குடும்ப நலம், திருமணம், பணம் அப்படின்ட்டு எங்கட திரும்பினாலுமே உங்களுக்கு யோகங்கள் கொட்டப்போகுது. குபேர யோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட குபேர யோகம் இந்த ட்ரிப் மேஷ ராசிக்கு குருவோட பார்வையானது 6, 8, 11வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் வண்டியில் போகிறப்ப போக்குவரத்து பயணத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணுங்கிறது ரொம்ப இதில் முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி இளைஞர்கள் காதல் வயப்படுவதில் கொஞ்சம் கவனமாக யோசித்து தான் செயல்படணும். உங்களுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா, ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு சென்று பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கமே, உங்களுடைய வீட்டு பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு குரு பகவானுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப கூடுதல் பலன்கள் கொடுக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இத்தனை காலமாக 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ ஜென்ம இடத்துக்கு மாறியிருக்காரு. அதனால் அவர் 5, 7, 9 இந்த இடங்களை பார்க்கிறாரு. இதனால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க வரும். கேட்குறதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம இந்த ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த குரு உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால நீங்கள் இனி செய்கிற எல்லா ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு தடங்கல்கள், இடர்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும்.
ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே அப்படியே தடங்கலாக மாறிடும். ஒரு பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறோம், நம்ம ஒரு எங்கேயாவது வெளியில் போக நினைக்கிறோம், உடனே என்ன ஆகுது, வண்டியில் பேட்ரி போய் அப்படி நின்றும் பாருங்கள். அதே மாதிரி தான் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் வரும். இப்படி தொடங்கல்லாம் தடங்கலாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சி யோசித்தாலுமே ஆனால் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காமல் போகவே போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கடைசியில் எல்லாமே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகள் இல்லாமல் டக்குன்னு முடிஞ்சிருங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயன்றால் போதும், கண்டிப்பாக உங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கும். ரிஷப ராசிக்கு ஜென்ம இடத்தில் குரு மாற இருக்கிறாரு. அதனால் அவர் இருக்கிற இடத்த விட எப்பயுமே பார்க்குற இடம்தான் குருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, மவுஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால் தடங்கல்கள் என்ன வந்தாலுமே நீங்கள் நினச்ச காரியங்களை கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய எல்லா காரியமே சக்ஸஸ் ஆகிருங்க. நல்ல விஷயங்கள் என்னென்ன, எதுவுமே வந்து நல்லது நடக்காதா, தடங்கள் மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் போக்குவரத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டிகள் வாங்க, நீங்கள் வண்டியில் போகிறப்ப எது மாதிரி பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. அது மட்டும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்குவது, நீங்கள் யார்கிட்டையாச்சும் பணம் வந்து கடன் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம அலைன்ஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படியே நீங்கள் தேர்வு எடுக்கிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப உறவில் வந்து உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பயிற்சி ஆகிறார். இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பணவரவுகள் இருக்குங்க. குடும்பத்தில் ஏதோ ஒரு பணப்புழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு பணம் வரும். சமயத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பணம் தேடி வரலாம். ரொம்ப நாளாக பணம் பெண்டிங் இருக்குது, நிறைய பேர் வந்து கடன் கொடுத்து ரொம்ப நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க, அப்படிப்பட்ட பணம் கூட உங்களை தேடி வரலாம். இல்லை ப்ரொமோஷன்ஸ் வரலாம், இன்க்ரிமெண்ட் வரலாம். அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு பணமானது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த பணத்தை எல்லாமே நீங்கள் சுப செலவுகளாக தான் நீங்கள் மாற்றணும். ஏன்னா இதுக்கு விரைய செலவுகள் ஆகாமல் நிச்சயம் சுப செலவுகளாக ஆற்றுறது நம்மளுடைய புத்திசாலித்தனம். ஏன்னா கையில் எவ்வளோ காசு வந்தாலுமே அந்த பணமானது கையில் தங்கவே தாங்காது. வர பணம் எல்லாம் செலவுக்கே தான் போதுமாக இருக்குது. இதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது சுப செலவுகளாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சமாளிக்கிற தன்மை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஏன்னா குருவோட பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இந்த இடத்துல வர இருக்குது. அதனால் சுப செலவுகள்ங்கிறது உறுதியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு உதாரணமாக ஒரு வீடு வாங்கலாம், உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு நகைகள் வாங்கி வைக்கலாம். அது மாதிரி நம்முடைய பணத்தை வந்து டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிடணும். அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுங்க இந்த 4, 6, 8 இடத்துல நமக்கு வரதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த தடவை வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்கள் ராசிக்கு. அது மாதிரி அது வீடு மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி லேண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெறும் நிலம், அந்த மாதிரி நிலம் வாங்குகிற இதுவும் உங்களுக்கு வந்து இந்த தடவை யோகம் கூடி இருக்குது. நீங்கள் இந்த சுப செலவுகள் காரணமாக நீங்கள் திருமண செலவுக்கு பண்ணிக்கலாம், வீடுகள், புதிய வாகனங்கள், வண்டிகள் இது எல்லாமே வாங்கலாங்க. இது எல்லாமே என்ன சுப செலவுகள் இருந்தாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு சில கிட்னி ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வயிறு உபாதைகள், வயிறு பிரச்சனைகள் இது எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவு நமக்கு இருக்குது, அதுக்காக பெரிய பெரிய முதலீடுகள் நீங்கள் பெருசாக அகலக்கால் வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை ரொம்ப யோசித்து எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி பணத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றணும். அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி நஷ்டமாகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து சுப செலவுகளாக வேறு மாதிரி தங்கம், இது மாதிரி இடம், இது மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் மாற்றணுங்க. ஆக மொத்தம் இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு நிச்சயம் பணம் மழை கொட்டும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர் தான் கடகராசிக்காரவங்க. அதனால தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவித நல்ல மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக, உங்கள் குடும்பத்தில் பண கஷ்டங்கள் இது எல்லாமே போய் நீங்கள் ஒரு புதிய உயரத்தை, உச்சத்தை தொடப்போகும் காலம்ங்க. இத்தனை நாள் நம்ம பணம் இல்லை, வேலை இல்லை, பார்க்குற வேலையில் வந்து ரொம்ப வருமானங்களே இல்லை, ரொம்ப நாளாக ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கும் ஆஃபீஸில் அப்படின்னு நான் நிறைய கடகராசிக்காரவங்க புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட புலம்பல் இனிமேட்டு இல்லவே இல்லைங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சியால்
உங்களுக்கு வாழ்க்கையானது ரொம்ப அடியோடு மாறப்போகுது. நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம் இது. ஏன்னா வேலை ரீதியாக, அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் நல்லபடியாக உட்காரத்துக்கான எல்லா யோக நேரங்கள் கூடி வரப்போகுது. உங்களுக்கு புதிய வேலைகள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தால் கூட புதிய நல்ல வேலைகள் கிடைக்கும். 1 இல்லை 2 இல்லை பல வேலைகள் உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வரும். ஏன் ஒரு கவர்மெண்ட் வேலை கூட உங்களுக்கு தேடி வரும். அப்படி வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும். ஏற்கனவே பார்க்குற வேலையில் இந்த மே மாதத்துக்கு அப்புறம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர் ப்ரொமோஷன், அதாவது திடீர்னு ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, டக்குன்னு டிஎல் ஆகிறது, மேனேஜர் ஆகிறது, அப்படின்னு திடீர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்கள். அது மாதிரி நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம் வந்துருச்சு. கேட்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்மராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குரு பயிற்சியானது இந்த ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இத்தனை நாளாக உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாமே அவங்களுடைய வயிறு பிரச்சனையாக இருக்கட்டும், குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாங்க. இனி ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளுமே இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் பிறக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப லாபங்கள் கொட்டுகின்ற ஒரு நேரம். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே உங்களுடைய பொருளாதார நிலைமையானது இனிமேட்டு சரியாகும். பணம் வந்து உங்களை தேடி வரும். பிஸ்னஸில் செய்கிற நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே லாபமாக மாறு உங்களுக்கு பணமழை கொட்டக்கூடிய ஒரு காலம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எவ்வளோக்களவு இப்படி பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுங்க. உங்களுக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரலாம், தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிம்மதியோடு நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களோட 10ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. இதனால் நிச்சயம் பணமழை கொட்டும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பணமழை கொட்டுதுப்பா இவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது வந்து உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு வரப்போகுது. ஏன்னா சிம்ம ராசிக்கு இந்த தடவை குரு வந்து 2, 4, 6 இந்த இடத்துல பார்க்குறாரு. இதனால் பணமானது கொட்டோன்னு கொட்டுங்க. இது வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கி கொடுக்காதவங்க கூட உடனே கொடுத்துருவாங்க. லாட்ரி அடிக்கிற யோகங்கள் உண்டு. நீங்கள் வந்து பிஸ்னஸ் மூலம் திடீர்னு அதீத லாபமாக இருக்கும். ரொம்ப டவுனாக இருந்த பிஸ்னஸ் கூட உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் வந்து ஈட்டி கொடுக்கும். வாய்ப்புகள் நிறைய வரும். மாத வருமானங்கள் தான் வருது அப்படின்னு நீங்கள் இருக்கிற ஒரு ஆள் கூட திடீர்னு 2-3 மடங்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காரணமாக உங்கள் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள், அதாவது கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே தீரும். கணவன் மனைவியோட ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த எல்லா பிரச்சனையுமே சரியாகுங்க. அப்பா அம்மா கூட இருந்த அந்த பிணக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சண்டைகள், குடும்ப சண்டைகள், இது எல்லாமே நிவர்த்தியாகும். உங்களுடைய தங்கச்சி, அக்கா, இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகும். ஆனால் இந்த குரு பயிற்சி காரணமாக சில கெட்ட விஷயங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டால் 10ல் குரு இருந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க. அதனால் அரசியல் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பதவிகள் வந்து காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய வேலையில் நல்ல கவனத்தோடு நீங்கள் இருக்கணுங்க. இல்லாட்டி வேலை போகிற ஆபத்து கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிலம், வீடு வாங்குறப்ப நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா விவகாரம் உள்ள இந்த இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, அது மாதிரி உள்ள விஷயங்கள் எப்பயுமே பண்ணவே கூடாதுங்க. இந்த குரு பயிற்சியானது எப்படி உங்களுக்கு பணம் கொட்டுகிறதோ அதே மாதிரி சில எச்சரிக்கை விஷயங்களையும் குரு பயிற்சி சொல்லியிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனானது எப்படி இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த தடவை நல்லா சரியாக தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 8ல் இருந்த குரு இப்படி உங்களை தாக்கிக்கிட்டே இருந்தார். மாற்றி போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து குருவானவர் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் உங்கள் ராசி பார்க்க போகிற அந்த இடமானது பொருளாதாரமானது உயரத் தொடங்குங்க. பணம் கொட்டும். உங்களுடைய ராசிக்கு பணம் நிச்சயம் கொட்டும். பிஸ்னஸ் நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதவங்க கூட இந்த நேரத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அது மூலமாக உங்களுக்கு பணம் கொட்டும். அப்படி நீங்கள் தொடங்கினா வெற்றிகளானது நிச்சயம். வீடு, நிலம், இது எல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பெரிய மனுஷங்களோட ஆதரவுகள், உறவுகள், இது எல்லாமே கட்டும். நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நிறைய பேர் சான்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சினிமாலெலாம் வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கு மக்களோட மத்தியில் வந்து செல்வாக்கானது உயர ஆரம்பிக்கும். அதனால் இந்த தடவை இந்த குரு பயிற்சியான இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க.
நீங்கள் இத்தனை நாள் வெளியில் தெரியாமல் இருந்த கன்னிராசிக்காரவங்க இப்போ வந்து உலகமே தெரிகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக மாறத்துக்கான காலம் வந்துருச்சு. மக்கள் மத்தியில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கூடி வரும். எல்லாத்துலேயுமே வெற்றி. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலமானது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தொட்டது எல்லாமே தொடங்கும். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிருங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ட்ரிப்பு வெற்றி ஜெயம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இடம்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய கோபம். ஏன்னா ரிஷப ராசி வந்து உங்களுக்கு எதிரி ராசி. அதனால் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால கோபம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். தேவையில்லாமல் உறவுகளுக்கு இடையில் வாயை கொடுத்து கண்டிப்பாக மாட்ட வேண்டாங்க. யாருக்கிட்டையுமே சண்டைக்கு போகக்கூடாது. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி உள்ள வார்த்தைகள் பேசக்கூடாது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது குடும்ப உறவு, பர்டிகுலராக குடும்ப உறவுகளுக்கிட்ட சிக்கல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் யோசித்து தான் பேசணும், யோசித்து தான் முடிவெடுக்கணும். அப்பா அம்மா அண்ணன் தம்பி இது மாதிரி அக்கா தங்கை இது மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப்குள்ளே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து பேசணும். இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களானது நிறைய நற்பலன்கள் கொடுத்தாலும் சில முன்னேற்றங்களும் சில எச்சரிக்கைகளும் கொடுத்துருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறையை பார்த்து நீங்கள் நடந்துக்கணும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வராருங்க. குரு உங்களை பார்க்காமல் மறைஞ்சிருக்கிறதுனால சில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது வெளிநாடு போகணும்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஃபாரின் சான்ஸ், ஃபாரின் ஆஃபர் இது எல்லாமே கிடைக்கும். ஆரோக்கியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்த மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கிட்ட உள்ள அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். திருமணங்கள் கைகூடும். நீங்கள் வேலை நிமித்தமாக இன்னொரு ஊருக்கு, அதாவது இடமாற்றம் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலையிலே மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய முகமானது ரொம்ப பொலிவாக நல்ல ஷைனிங்காக தேஜஸாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டும் அலையன்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படி கல்யாண வயதில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அலையன்ஸ் பார்க்குறப்ப, அப்படி செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டுறப்ப, நம்ம வெளியில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வண்டி ஓட்டுறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பங்காளிகளுடைய உறவில் வந்து சிக்கல்கள் ஏற்படலாம். அதாவது பணத்தேவை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கையில் என்ன ஆகும், காசுகள் நிற்காது. பணமானது செலவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியானது உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும். அது மட்டும் இல்லாமல் நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுல கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் 1க்கு 2 தடவை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா சில விஷயங்கள் தவறாக முடியலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய பொருளாதார ரீதியாக எல்லா கடன்கள் எல்லாமே சரியாயிருங்க. அடுத்த 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே 13ஆம் தேதி 2025 வரைக்கும் நீங்கள் நிறைய சாதனைகளை குவிக்க போகிறீங்க. வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நல்ல முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத இந்த ரொம்ப நாளாக பதவி உயர்வு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம், அப்போல்லாம் கிடைக்காத இந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்ட இடத்துக்கு நீங்கள் எந்த ஊருக்கு, நீங்கள் சொந்த ஊருக்கு வரத்துக்கான ஒரு இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். நிறைய பேருக்கு வந்து தலைவலி இது மாதிரி உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக அது ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு மட்டும் வரன் செலக்ட் பண்ணுறப்ப மட்டும், அலைன்ஸ் பார்க்குறப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஏன்னா கணவர்கிட்ட உறவை பேணுவதில் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பேச்சில் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் வார்த்தைகள் நம்ம என்றைக்குமே விடக்கூடாது. அவசரப்படவே கூடாது. போக்குவரத்து பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி கோவிலுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலங்குடி குருஸ்தலத்திற்கு குரு பயிற்சிக்கு அப்புறமேட்டு, குரு பயிற்சி முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு ஒரு வியாழக்கிழமை போய் பூஜை பண்ணிட்டு வர்றது, அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது நடக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி.
தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ள நிறைய மாற்றங்கள், வாழ்க்கையானது எப்படியெல்லாம் மாறுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குரு பயிற்சி மூலம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதை நம்ம சுப செலவுகளாக மாற்றுறது உங்களுடைய சாதுரியம், சாமர்த்தியம். எவ்வளோ பணம் வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்குங்க. தூக்கத்தில் கூட நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், தூங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட அமையலாம். வீடு கட்டுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கான தகராறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தகராறுகள் ஏற்படும். கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது, அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை இந்த வருஷம் அப்படின்னு நினச்சா கூட, ஆனால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்ட முடியும். பணத்தை சேமிக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். இல்லாட்டி பணத்தை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றணும். இல்லாட்டி தேவையில்லாத செலவுகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் பிரயோகிக்கக்கூடாது. யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த வாக்குறுதியானது உங்களுக்கு எதிராக திரும்பிடும், எதிராக போயிடும். கோபங்கள் ரொம்ப அதிகரிக்கும். வாயை கொடுத்து நம்ம மாட்டவே கூடாது, சண்டைக்கு போகக்கூடாது. குடும்பத்தில் யார்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணவே கூடாது. யார் மனதையும் நம்ம புண்படுத்தக்கூடாது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக யோசித்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். யோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் அது மாதிரி ரொம்ப யோசித்து நீங்கள் எடுக்கணும். நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி லேசினஸ் இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஞாபக மறதி, அது மாதிரிலாம் இருக்கும். அதே நேரம் நீங்கள் டெய்லி எழுதி பார்த்து நம்ம குழந்தைங்க படித்தாங்கன்னா நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய மனநலனில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இது ஒரு வேலை ரீதியான ஒரு மாற்றம் உங்களுக்கு. அதனால் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள், வேலை சம்மந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். அதனால் இந்த இப்போ இருக்கிற அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லா கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எதிர்காலமானது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், சொத்து வளர்ச்சி, இது எல்லாமே நிறைய சேஞ்சஸ் ஆகும், நிறைய மாற்றங்கள் வரும். இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சோதிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாமே குரு கொடுப்பாருங்க. ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்கள் ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லபடியாகவே நடக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் வராரு. அதனால் பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சாதக பலன்கள் ஏற்படும். மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன், குழந்தைங்க வாழ்க்கையில் பிரச்சனை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீரப்போகுதுங்க. நிறைய பேருக்கு குழந்தைகள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் போய் குழந்தை பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய காலம். அப்படி 2வது குழந்தை யாருக்காச்சும் வேணும்னு அப்படி நினைக்கிறவங்களுக்கு கூட 2வது குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த தடவை திருமணங்கள் கைகூடும். இத்தனை நாள் நிறைய பேருக்கு அலையன்ஸ் எல்லாம் கிளிக் ஆகாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நிறைய வரன்கள் தேடி அலைஞ்சிருப்போம். அவங்க எல்லாருக்குமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு திருமணங்கள் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். புதிய வீடுகள் கட்டுறதுக்கான சூழ்நிலை அமையும். சொந்த நிலம்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் அடிக்கும். சொத்துக்கள் எல்லாத்துக்குமே அதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்காலத்தை புரட்டி போடுற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் நிச்சயம் உங்களுக்கு குரு பயிற்சிக்குள்ள நிச்சயம் நடக்கும். அதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். உங்களுடைய திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம், உங்களுடைய எதிர்காலமே நம்ம லைஃபே மாறிடுச்சு பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கான இந்த பாதக பலன்கள், கஷ்டமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பின்னாடி பெரிய பாதகமாக ஆகிறதுக்கான சூழ்நிலை கூட இருக்கலாம். அதனால் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் நீங்கள் உடனுக்குடனே காமிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா கூட, அண்ணன் தம்பி கூட, அது மாதிரி உள்ள குடும்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, குடும்ப உறவுகள் கூட அது மாதிரி பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக பேசணும். தேவையில்லாமல் வார்த்தைகள் பண்ணி நம்ம தப்பான ஒரு வார்த்தைகள் குடும்ப உறவுகள்கிட்ட பேசவே கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெடும். அதனால் வாயை கொடுத்து யாருக்கிட்டையுமே மாட்ட வேண்டாம். சண்டைக்கு போகக்கூடாது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப யோசித்து எடுக்கணும். திடீர்னு இந்த வயிற்று பிரச்சனைகள் அதிகரிக்கும். திடீர்னு மயக்கம் வரலாம். லோ பிபி அதெல்லாம் வருது பார்த்திங்களா, அது மாதிரி டக்குன்னு மயக்கங்கள் ஏற்படுறதுக்கான எல்லாமே இருக்குது. அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆரம்பத்திலே காமிச்சிருங்க. கிட்னி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாற்றி மைண்ட் ரொம்ப
ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். பணம் எவ்வளோ வந்தாலுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தூக்கத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதனால் அகலக்கால் எதுலேயுமே வைக்க வேணாம். காசு பணங்கள் வருது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேணாம். வண்டி வாகனத்தில் செல்கிறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த குரு பெயர்ச்சியானது மகர ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்து பார்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரவங்களுக்கு கடந்த சில வருடங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்களாக இருந்தது. உறுதியாக எந்த ஒரு வேலையும் கிடைக்காம வேலை பார்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. வருமானங்கள் உயரலை, ஒரே வருமானத்தில் பல வருஷமாக வேலை, குடும்பத்தில் மாற்றி மாற்றி பிரச்சனை, கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திருமண உறவில், காதல் உறவில் பிரச்சனைகள், சிக்கல்கள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஒரு வித பயங்கள், வாழ்க்கையில் ஒரு மாதிரி எதுவுமே முடிவே எடுக்க முடியாத சூழல் இது எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாமே கடந்த கால கஷ்டங்கள் தான். ஆனால் இது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. இந்த நடக்க போகிற இந்த குரு பயிற்சியானது சாதகமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் 4ஆம் வீட்டில் களம் இறங்குறாரு. 4ஆம் வீட்டில் குரு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மட்டும்தான் நடக்கும், நன்றாக நடக்கும், நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாங்க நடக்கும். நல்ல புது புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ப்ரமோஷனோட கூடிய சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தொடங்குகிற தொழில் எல்லாமே வெற்றி தான். இத்தனை நாள் வேலையில் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. புது வியாபாரங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகள்லாம் மாறி வரும், நல்ல லாபங்கள் கிடைக்கும். ராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால அது தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையானது அடியோடு மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமண வயசில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளாக தீர்ந்து நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியங்கள் இது எல்லாமே மாறப்போகுது. அதே நேரம் உங்களுடைய உடலானது ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். நல்ல ஆரோக்கியங்கள்லாம் சிக்கலாக இருந்த அந்த எல்லாமே அந்த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உடல் ஆரோக்கியங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய சிக்கலாக இருந்த ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு டக்குன்னு எல்லாமே ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்ருப்போம், எல்லாமே டக்குன்னு உடம்புலாம் நல்லா க்யூர் ஆகி நல்ல புது உற்சாகத்தோடு நீங்கள் நல்லா தைரியமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சி குடும்ப உறவில் சிக்கல்கள் வருங்க. அப்பா பசங்களுக்குள்ளே உள்ள ஒரு உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், அக்கா தங்கை உறவாக இருக்கட்டும், அது மாதிரி உள்ள உறவு, அதாவது குடும்ப உறவுகள்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பதவிகள் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏமாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதையுமே யோசித்து பண்ணுங்க. தெரியாமல் கூட நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. எந்த ஒரு முயற்சியிலையுமே ரிஸ்க் எடுக்கவே வேணாங்க. அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதாவது திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருந்திருக்கும், திருமணம் நடக்காமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் முடிஞ்ச கணவன் மனைவியெல்லாம் தனித்தனியாக இருக்க போயிட்டு ஒரு சிலருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய மோசமான சூழல் கூட இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடன் சுற்றியிலையும் கடனாக இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் போதலை, பணமே இல்லை, குடும்பத்தில் அண்ணன் தம்பி அம்மா அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மோசமான சூழல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாறக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுல இந்த குழந்தைங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் அந்த படிப்பில் ஏகப்பட்ட தடைகள், சிரமங்கள் இது எல்லாமே இருக்கும். அப்பா அம்மா கூட சண்டை போடுற அளவுக்கு இருந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க. இது எல்லா பிரச்சனைகளுமே 1 by 1 உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரியாகுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி கூட பிரச்சனைகள், மோதல்கள் இதெல்லாம் முடிவுக்காய் எல்லா சமாதான கொடி போகிற மாதிரி எல்லாமே ஒன்றா ஆகக்கூடிய சூழல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, படிக்கிற குழந்தைங்க, அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாகி படிப்பில் நல்ல மதிப்பெண்கள், நல்ல எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர்றது, அது மாதிரி ஒரு சூழல்லாம் வரும். தொழில் வியாபாரம் இதில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், கேட்ட இடத்துக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்போ வரப்போகுது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த வாந்தி மயக்கங்கள் அது மாதிரி உள்ள சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு 2வது 3வது குழந்தைங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தி ஆக்கி தரக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம 12 ராசிகளும் எப்படி
குரு மாறாரு என்னென்ன பலன்கள்னு பார்த்தோம். ஒரு சிலர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், சிலர் ரொம்ப வாழ்க்கைகள் நல்லா இருக்கிற மாதிரி சூழல் இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நம்ம இப்படிலாம் கவனமாக இருந்துக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜோதிட ரீதியாக சில கருத்துக்கள் இருக்குது. நம்ம அதனால் பார்த்து பத்திரமாக கவனமாக இருந்துக்கோங்க. இது ஒரு பெரிய வீடியோவாக போயிடுச்சு. நீங்கள் உங்களுடைய ராசிகள் ஏதோ நீங்கள் உங்களுடைய அந்த பதிவுகள் நீங்கள் பார்த்து உங்களுடைய ராசிகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு நிச்சயம் தேவைங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.